எல்லோராலும் விரும்பப்படுவது எளிதல்ல. ஆனால் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள். யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். பிறரின் நலனுக்காக தங்களின் நிம்மதியையே விட்டு கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் பொதுவாக நல்லவர்கள் என்று அழைக்கின்றோம். ஆனால் ஒரு சோகமான உண்மை என்னவென்றால், இந்த நல்ல மனசுக்காரர்கள்தான் வாழ்க்கையில் அதிகமாக காயப்படுகிறார்கள், அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள், அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்கள் நல்லவர்கள் என்பதல்ல, அவர்களின் நல்ல மனதை எப்போது யாரிடம் எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான். இன்று அதை பற்றிதான் ஆழமாக பார்க்க போகிறோம். நல்லவர்கள் பொதுவாக அனைவரையும் தங்களைப் போலவே நினைக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதால் மற்றவர்களும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள். அவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பதால் மற்றவர்களும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். இதுதான் முதல் தவறு. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரே மனசு கிடையாது. எல்லோரும் ஒரே மதிப்புகளுடன் வாழ்வதில்லை. ஆனால் நல்லவர்கள் இதை புரிந்து கொள்ள மிகவும் தாமதிக்கிறார்கள். ஒருவரிடம் அன்பாக பேசினால் அவர் அதை மதிப்பார் என்று நினைக்கிறார்கள். உதவி செய்தால் நன்றி மறக்க மாட்டார் என்று நம்புகிறார்கள். உண்மையாக இருந்தால் மற்றவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை பல நேரங்களில் இதற்கு நேர்மாறான பதிலை கொடுக்கிறது. நல்லவர்கள் மற்றவர்களின் தவறுகளை எளிதாக மன்னித்து விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் மனிதர்களின் குறைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். பரவாயில்லை, அவர் தவறுதான் செய்தார், வேண்டுமென்று செய்யவில்லை என்று நினைப்பார்கள். ஒரு முறை மன்னிப்பார்கள், இரண்டாவது முறையும் மன்னிப்பார்கள், மூன்றாவது முறையும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் சிலர் அந்த மன்னிப்பை அன்பாக பார்க்க மாட்டார்கள், பலவீனமாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அங்கேயே பிரச்சனை தொடங்குகிறது. நல்லவர்களின் இன்னொரு பலவீனம் அவர்கள் இல்லை என்று சொல்ல தெரியாமல் இருப்பது. யாராவது உதவி கேட்டால் மறுக்க முடியாது. தங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்குவார்கள். தங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். தங்களுடைய மன நிம்மதியை விட்டு கொடுத்து மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஏனெனில் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிக்கும் ஒருவர் இறுதியில் தன்னைத்தான் மறந்து விடுகிறார். நல்லவர்கள் எப்போதும் உறவுகளை காப்பாற்ற முயற்சிப்பார்கள். சண்டை வந்தாலும் முதலில் சமாதானம் பேசுவார்கள். தவறு தங்களுடையது இல்லாவிட்டாலும் மன்னிப்பு கேட்பார்கள். உறவு உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களின் சுயமரியாதையையே விட்டு கொடுப்பார்கள். ஆனால் சில உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டியவை அல்ல. சில உறவுகள் நம்மை உடைக்க மட்டுமே வந்தவை. இந்த உண்மையை நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அனைவரிலும் நல்லதை பார்க்க பழகியவர்கள். அவர்களின் இதயம் தூய்மையானது. ஆனால் எல்லோருடைய நோக்கமும் தூய்மையானதாக இருக்காது. ஒரு நல்ல மனிதரின் மிகப்பெரிய வழி என்னவென்றால், அவர் பிறருக்காக செய்த அனைத்தையும் அவர்கள் மறந்து விடுவதை பார்ப்பது. பல வருடங்கள் அன்பாக இருந்தாலும் ஒரு சிறிய தவறுக்காக நிராகரிக்கப்படுவது. எவ்வளவு உதவி செய்தாலும் ஒரு நாள் தேவையில்லாதவராக மாறுவது. இது அவர்களை உள்ளுக்குள் மிகவும் காயப்படுத்தும். ஆனால் அந்த வலியை கூட அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க விரும்ப மாட்டார்கள். அதுதான் அவர்களின் இன்னொரு பலவீனம். நல்லவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய உணர்வுகளை மறைத்து வாழ்கிறார்கள். அவர்கள் அழுவார்கள், ஆனால் தனியாக இருக்கும்போது மட்டும். அவர்கள் உடைந்து போவார்கள், ஆனால் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வேதனைப்படுவார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைத்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை கேட்க பழகியவர்கள், தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல பழகவில்லை. அதனால் உலகம் அவர்களை வலிமையானவர் என்று நினைக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் மென்மையான இதயத்தை கொண்டவர்கள். நல்லவர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்கள் அதிகமாக நேசிப்பதுதான். ஒருவரை மனதார நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள்.
நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். அக்கறை கொண்டால் உண்மையாக அக்கறை கொள்வார்கள். அதனால்தான் அவர்கள் அதிகமாக காயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் கொடுப்பது சாதாரண அன்பல்ல, இதயத்தையே கொடுத்து விடுகிறார்கள். அந்த இதயத்தை யாராவது உடைத்து விட்டால் அதன் வலி சாதாரணமாக இருக்காது. நல்லவர்கள் இன்னொரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறார்கள். மாற விரும்பாதவர்களை கூட மாற்ற முயற்சிப்பார்கள். நன்றாக இருக்க விரும்பாதவர்களுக்கு கூட நல்லதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை கற்றுத்தருகிறது. மாற விருப்பமில்லாத ஒருவரை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களின் அன்பு எல்லோரையும் மாற்றாது. சிலர் உங்கள் அன்பை மதிப்பார்கள், சிலர் பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நல்லவராக இருப்பது தவறல்ல, ஆனால் எல்லை இல்லாமல் நல்லவராக இருப்பதுதான் ஆபத்து. அன்பு கொடுங்கள், ஆனால் உங்களை மறந்து விடாதீர்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். மன்னியுங்கள், ஆனால் அதே காயத்தை மீண்டும் மீண்டும் ஏற்காதீர்கள். நம்புங்கள், ஆனால் கண்களை மூடி நம்பாதீர்கள். உங்கள் இதயம் நல்லதாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் அறிவும் விழிப்புடன் இருக்கட்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் நல்ல மனசு மிகவும் அரிதானது. அதை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. உங்களை மதிக்காதவர்களுக்காக உங்கள் அமைதியை இழக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக உங்கள் மதிப்பை குறைத்து கொள்ளாதீர்கள். உங்களை நேசிக்காதவர்களுக்காக உங்கள் இதயத்தை உடைக்காதீர்கள். நீங்கள் நல்லவர் என்பதால் எல்லோரையும் சுமந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. சிலரை விட வேண்டும், சில கதவுகளை மூட வேண்டும், சில நினைவுகளை கடந்த காலத்தில் விட்டுவிட வேண்டும். அது பலவீனம் அல்ல, அதுதான் உண்மையான வலிமை. நல்ல மனசு கொண்டவர்கள் உலகத்திற்கு தேவை, ஆனால் அவர்கள் முதலில் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் காலியான பாத்திரத்தால் யாருக்கும் தண்ணீர் கொடுக்க முடியாது. அதேபோல் உள்ளுக்குள் உடைந்து போன ஒருவர் மற்றவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. உங்களை நேசியுங்கள், உங்களை மதியுங்கள், உங்களுக்கான எல்லைகளை அமைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் நல்ல மனசு ஒரு பலவீனமாக அல்ல, ஒரு மிகப்பெரிய பலமாக மாறும். நல்லவராக இருங்கள், ஆனால் உங்களை இழக்கும் அளவுக்கு நல்லவராக இருக்காதீர்கள். அன்பாக இருங்கள், ஆனால் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் மனசு மிகவும் மதிப்பு மிக்கது. அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கே உள்ளது. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.